ஹலோ பசங்களா, நீங்க டைம் டேபிள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க உங்க ப்ரிப்பரேஷனுக்கு அப்படின்னா இட்ஸ் த ரைட் டைம் டு அவாய்ட் தட். அதெல்லாம் தூக்கி குப்பையில வச்சிருங்க. ஏன்னா நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேவைப்படுறது ஸ்கெடியூலிங் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டைம் டேபிள் தேவைப்படும். ஸோ அந்த ஸ்கெடியூலிங் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ், அந்த ஸ்கெடியூலிங்னா என்ன அப்படிங்கிறத இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த இருக்கிற 4 மாசத்தை நீங்கள் காப்பாற்றிடலாம். உங்கள் ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிட முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலிங்னா என்ன? ஸ்கெடியூலிங் அப்படிங்கிறது ஒரு மெயின் ஈவெண்ட்டை ஒரு நாளில் பிளான் பண்ணிட்டு அதை சுற்றி உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னென்ன பண்ணணும், உங்கள் நாளில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுறது தான் ஸ்கெடியூலிங். இன்னைக்கு 10 to 12 இது நடக்க போகுது, இதுக்கு நான் இப்படியெல்லாம் ப்ரிப்பேர் ஆகணும், இது நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் நான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் சார்ட் தான் ஸ்கெடியூலிங். அதை எத்தனை மணிக்கு பண்ணணும் அப்படிங்கிறத டைம் டேபிள். ஸோ டைம் டேபிளை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரிசல்ட் வந்து 0 தான் பசங்களா. ஸோ ஸ்கெடியூலிங்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். பிகாஸ் உங்களோட ஸ்கெடியூலிங்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட ரேண்டம் எஃபோர்ட் ஒரு கரெக்டான பாக்ஸில் வந்து ஃபிட் ஆகும். ஓகே, ரேண்டமாக இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே எப்படி ரீப்ளேஸ் ஆகிடும் பசங்களா, ஒரு பர்ஃபெக்டான அலைன்ட் எஃபர்ட்டாக மாறிடும். அப்போ அலைன்ட் எஃபர்ட்டாக மாறுறப்ப இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி, இதுக்கப்புறம் அந்த மாதிரி அப்படின்னு உங்களால் பிளான் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட ஸ்ட்ரெயின் அண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து கம்ப்ளீட்டாக குறையும். ஓகே, ஏன்னா நான் படிப்படியாக போயிட்டுருக்கேன், ஒவ்வொரு ஸ்டெப்பாக போயிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து செகண்ட் ஸ்டெப்பு கால் எடுத்து வைக்கலாம், இல்லை தேர்ட் ஸ்டெப்பு கூட வைக்கலாம். பட் யூ பீப்புள் கேன் நாட் ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் டு ரேண்டம்லி டு 10th ஸ்டெப், ரைட்? அப்போ அந்த ரேண்டம்னஸை உங்களுக்கு குறைச்சி கொடுக்கறக்கு நீங்கள் டைம் டேபிள் ஃபாலோ பண்ண பத்தாது பசங்களா. ஸ்கெடியூலிங் பண்ணிட்டு அதுக்கேற்றாப்புல யூ பீப்புள் ஹாவ் டு பிளான் யுவர் டைம் டேபிள். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க, இன்னையிலிருந்து உங்கள் ஸ்கெடியூல்ஸை பிளான் பண்ண ஆரம்பிங்க. அப்போ உங்கள் ஸ்கெடியூலிங்கில் ரேண்டம்னஸ் குறையிறப்ப ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச் ஃபர்ஸ்ட் 11th கவர் பண்ணிட்டு 12th கவர் பண்ணலாம், 11th இந்த டாபிக் முடிச்சதுக்கப்புறம் 12th இந்த டாபிக் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி தான். ஃபர்ஸ்ட் வால்யூம் முடிச்சதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் செகண்ட் வால்யூம் நான் வந்து 12th படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி குட்டி குட்டியான அந்த ஒரு ரேண்டம்னஸை கம்மி பண்ணுறது உங்களுக்கு பெரிய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு காட்டும். மறந்துடாதீங்க பசங்களா, ஸ்கெடியூலிங் இஸ் த இம்பார்ட்டன்ட் கீவேர்ட். அப்போ எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடைச்சிரும். இதெல்லாம் எப்படி நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்னு அசஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு வழி கிடைச்சிரும். பிகாஸ் ரொம்ப ரேண்டம்னஸாக இருந்தது அப்படின்னா உங்களால் நீங்கள் பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு தெரிஞ்சுக்க முடியாது, தப்பாக இருந்தாலும் அதை சரி பண்ணிக்க முடியாது. ஸோ ப்ளீஸ் பசங்களா, மேக் ஷுர் உங்களோட ட்ராக்கிங், உங்களோட எஃபர்ட் ரேண்டமாக இல்லாமல் ஸ்கெட்யூல்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். மேம், எனக்கு படிக்கிறக்கே நேரம் சரியா இருக்குது, நான் எப்படி மேம் ஸ்கெடியூலிங்லாம் பண்ணுறது, எனக்கு யாராச்சும் ஸ்கெடியூலிங்லாம் பண்ணி என்னை ப்ராப்பராக கைட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தான் நாங்கள் இங்கே இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு ஸ்கெடியூலிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது தெரியும் பசங்களா. பிகாஸ் ஸ்கெடியூலிங் மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்லோ ரன்னராக இருந்தாலும் சரி, அவங்களால ஒரு எக்ஸாமை கிராக் பண்ண முடியும், ஒரு எக்ஸாமில் வந்து அவங்க 100% கொடுக்க முடியும்னா ஃபர்ஸ்ட் தே ஹாவ் டு பிலீவ் ஆன் அ பர்ஃபெக்ட் ஸ்கெடியூலிங். பட் உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்மியாக இருந்திருக்கலாம், கம்மியாக இருக்கும். யூ பீப்புள் வில் ஹாவ் நோ எக்ஸ்போஷர். பட் நாங்கள் இதுக்கு முன்னாடி நீட் சர்வைவர்ஸ் ஆகட்டும், இதுக்கப்புறம் வரப்போகிற நீட் சர்வைவர்ஸ் ஆகட்டும், அவங்களுக்காக we made an analysis, we made a hunt. Okay, finally we came up with a perfect scheduling for you people. அது வேற எங்கேயும் இல்லை, நம்மளோட Xylem Premier League உங்களோட கிராஷ் கோர்ஸுக்காகத்தான். ஸோ நீட் கிராஷ் கோர்ஸ் இந்த வருஷம் வந்தாச்சு பசங்களா, சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யாரெல்லாம் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கெடியூலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ இதோ உங்களோட ஒரு சாம்பிள் ஸ்கெடியூலிங். நம்ம XPLல நீங்கள் கிராஷ் கோர்ஸ் படிக்கிறப்ப ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மணி நேரமும் will be perfectly scheduled. அப்போ ஒரு வாரத்துக்கான ஸ்கெடியூல் உங்ககிட்ட இருக்கும். ஸோ வார கடைசியில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் டே நீங்கள் கிளாஸுக்கு வரீங்க அப்படின்னா இன்னைக்கு 11th தான் படிக்க போகிறோம், 11th ஃபிசிக்ஸ் தான் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அப்போ 10 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 5 மணிக்கே காலையில் எந்திரிக்கலாம், இல்லை 3 மணிக்கு எந்திரிக்கலாம், இல்லை 6 மணிக்கு கூட எந்திரிச்சு வாட் யூ பீப்புள் கேன் டூ, என்னதான் இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறத புக்கில் ஒரு டைம் நீங்கள் வாசிச்சு பார்க்கலாம். ஒரு டைம் நீங்க அதை என்னதான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நீங்க சர்வை பண்ணலாம். அதுல எத்தனை % வெயிட்டேஜ் இருக்கு, என்ன ஏது அப்படிங்கறத ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஈவினிங் இன்னைக்கு ஸ்கெடியூல்ல
என்ன நடத்துனாங்களோ அதை ஈவினிங் நீங்க ரிவைஸ் பண்றதுக்கும் அதுக்காக ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப அன்னைக்கு நாளோட ஒர்க் அன்னைக்கே நீங்க ஸ்கெடியூல் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே யூ வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஸ்கெடியூல். அப்ப அந்த ஸ்கெடியூல் பயாலஜிக்கு நீங்க இது எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணலாம். அப்ப இன்னைக்கு நான் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு நாளைக்கு நான் பயாலஜி படிச்சுக்கலாமா, அடுத்த நாள் கெமிஸ்ட்ரி படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு ரேண்டம்னஸ் இல்லாம இதை படி, இதுக்கு அடுத்தது இதை படிங்க, இதுக்கு அடுத்தது இதை படிங்க அப்படின்னு நாங்க உங்களுக்கு கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவோம். So we will be providing you 100% perfect scheduling. ஓகே, அப்போ வாரம் ஃபுல்லாக நீங்கள் என்னென்ன படிச்சிருப்பீங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அது எல்லாத்தையுமே ரேண்டம்னஸ் இல்லாமல் கரெக்டாக அவங்களால அசஸ் பண்ண முடியும். பிகாஸ் வாரம் யூ பீப்புள் ஆர் கோயிங் டு ஹேவ் டெஸ்ட். அப்போ இத்தனை படிச்சுட்டு வரணுமா, இவ்வளோ படிச்சுட்டு வரணுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. வாரம் ஃபுல்லாக நான் இதான் ஸ்கெடியூல் பண்ணேன், அந்த ஸ்கெடியூல் எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து சண்டே நான் எக்ஸாம் எழுத போகிறேன், வீக்கெண்டில் நான் எக்ஸாம் எழுத போகிறேன். ஸோ வெரி சிம்பிள். அப்ப எத்தனை மணிக்கு எந்திரிச்சு எவ்வளவு மணி நேரம் படிக்கணுங்கிறத டைம் டேபிள் போட்டீங்கன்னா மட்டும் போதும். என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நாங்க சொல்லிடுவோம். அதனால பசங்களா, நீங்க ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கெடியூல்டு கைடன்ஸ்க்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னா உங்க வெயிட் இஸ் ஓவர். ஸோ நம்ம XPL ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்தாச்சு பசங்களா. அண்ட் இதுக்கு ஏர்லி பேர்ட் ஆஃபரா உங்களுக்கு XPL 10 அப்படிங்கிற நீங்க கூப்பன் கோட் யூஸ் பண்றப்ப, கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றப்ப 10% ஆஃபர் கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு தெரியுமா? எக்கச்சக்கமான ஆட்-ஆன்ஸ் இருக்கு பசங்களா, எக்கச்சக்கமான பேட்சஸ் உங்களுக்கு ஃப்ரீ ஆக்சஸ் கிடைக்க போகுது. அண்ட் டீச்சர்ஸ் வில் பி லைக் கம்ப்ளீட்டாக ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணுமோ அவ்வளோ கான்சென்ட்ரேஷனோட அந்த யூனிட்டை முடிக்க போகிறாங்க. உங்களுக்கு வெறும் கோர்ஸ் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு கோர்ஸ் வேணும், மெட்டீரியல் வேணும் மேம், எனக்கு ஃப்ளோ சார்ட்லாம் எவ்வளோ பவர்ஃபுல்னு எனக்கு தெரியும், ஸோ நான் அதுவும் நான் வாங்கிக்குவேன், எனக்கு டேபு கொடுத்துருங்க மேம், பிகாஸ் நானே சும்மா லைட்டாக நான் டிஸ்ட்ராக்ட் ஆனாலுமே எனக்கு முடிஞ்சுது, அதனால் எனக்கு வெறும் ஸ்டடீஸ் ஓரியன்டாக இருக்கிற மாதிரி டேப் கொடுத்துருங்க அப்படின்னா அதுவுமே அவைலபிள். ஸோ உங்களுக்கு எது உங்களுக்கு செட் ஆகுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன், உங்களோட சீட் புக்கிங் முடிஞ்சிடும். அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் ஹைலைட்ஸ் தெரியணும், இன்னும் இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம XPL என்னென்ன இருக்குது அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் தெரியணும் அப்படின்னா நம்மளோட இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க பசங்களா. உங்களோட எல்லா குவரிஸும் தீர்ற வரைக்கும் we are ready to answer. பிகாஸ் நீங்கள் 100% கான்ஃபிடென்ட்டோட 100% பிலீவோட நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா தான் நாங்கள் என்ன சொல்கிறோங்கிறது உங்களுக்கு புரியும். Okay, so this is a right time to make a right decision. So wherever you people are and how you people are preparing, it's going to be not a problem because இது ஒரு ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் தான். இங்கே தான் இருக்கணும், கோயம்புத்தூரில் தான் இருக்கணுங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. ஓகே, அண்ட் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு அப்படியே நீங்கள் வந்து கிளாஸுக்கு வரதா இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. பட் டெடிகேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன், டிசிப்ளின், இதுதான் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் வித் ப்ராப்பர் ஸ்கெடியூலிங். ஸோ ப்ராப்பர் ஸ்கெடியூலிங் நாங்கள் பண்ணிட்டோம், நீங்கள் எஃபர்ட் போடுறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா ஃபைனல் 100% நீட் எஃபெக்ட் உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் பசங்களா. ஸோ Xylem Premier League உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ ஹாவ் அ கிரேட் டே. நான் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான செஷனில் உங்களை சந்திக்கிறேன். பர்ச்சேஸ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க பசங்களா, மேக் யூஸ் ஆஃப் இட்.